புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு திரைப்பட தலைப்பையே தவறாக இருக்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டி மாற்றியவர். நல்லதுக்கு காலமில்லை என்று தலைப்புடன் வந்த தயாரிப்பாளர் எம்ஜிஆர் இப்படி செய்தால் யார் நல்லது செய்வார்கள், எனவே படத்தின் பெயரை நல்லவன் வாழ்வான் என்று மாற்றி விடுங்கள் என்று மக்களின் சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக அவர் செய்த தந்திரம். இப்படி மக்கள் மீது அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் உள்ளவர்கள் இந்த செயலை செய்வார்கள் என்பது பொதுவான கருத்து. மக்களிடம் ஒரு தீய விஷயம் கூட பரவிவிடக்கூடாது என்ற கண்ணும் கருத்துமாக இருந்தவர்தான் எம்ஜிஆர். அதேபோல்தான் மாணவ மாணவிகளின் நலம் கருதி இன்றைய தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. போதைப் பொருள் ஒழிப்பு இது பள்ளி பருவத்திலேயே தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் சூழலில் மாணவர்களை மையப்படுத்தியும் அவர்கள் நலனில் அக்கறை இல்லாமலும் விற்பனை நோக்கத்துடன் செயல்படும் ஐஸ்கிரீம் கடைகள். இது விதவிதமான ஐஸ்கிரீம்களை நாம் பேர் சொல்லி பார்த்திருப்போம். வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், பட்டர் கேட்ச், பிளாக் கரண்ட், மில்க் கோவா, ஸ்பானிஷ் டிலைட், ரெட் கவா, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, இப்படி பழங்களின் பெயரிலும் பல சுவையுள்ள ஐஸ்கிரீம் பெயர்களைத்தான் விற்பனை செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம் குழந்தைகளுக்கும் அதுதான் வாங்கி தருவோம். ஐஸ்கிரீம் சுவை எளிதாக சிறுவர்களையும் பள்ளி மாணவர்களையும் கவர்ந்து விடும் என்றாலும் சுவைமிக்க ஐஸ்கிரீமை சுகர் இருந்தாலும் பரவாயில்லை உண்ணும் பெரியவர்களும் உண்டு. சென்னை மேற்கு அண்ணா நகரில் உள்ள இந்த ஐஸ்கிரீம் கடைகள் விஸ்கி, பிராந்தி, வேட்கா, ரெட் வைன் போன்ற 8 வகையான பெயர்களில் மதுபானங்களின் சுவை மற்றும் மனத்தை பிரதிபலிக்கும் ஐஸ்கிரீம்கள் விற்கப்படுவதாக இருந்தாலும் விளம்பர பலகையில் விஸ்கி கேரமல், ரம் அண்ட் ரைஸ்கின் என்ற பெயரில் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஐஸ்கிரீம் மதுபான சுவை போல் இருப்பதா இருந்தாலும் எந்த விதமான கலப்படம் இன்றி இருப்பதாகவே உணவு பாதுகாப்புத்துறை சோதனையில் கூறியிருந்தாலும் இப்படி ஐஸ்கிரீம் பேரிலேயே இந்த மதுபான பேரில் உள்ள ஐஸ்கிரீம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதே. ஆனால் மதுபானம் எப்படி சுவையாக இருக்கும் என சின்ன பிஞ்சி எண்ணங்களில் தோன்றிவிட்டால் அது விபரீதத்தை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் அரசு, தமிழக அரசு மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு போதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்கென மெனக்கிடும் காவல்துறை, இப்படி பல்வேறு துறையினர் இதற்காக மெனக்கிடும் போது வியாபார யுத்தி என்ற பெயரில் இப்படி மதுபான பெயரில் ஐஸ்கிரீம் விற்பது அபத்தம். இது போன்ற செயல் எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும். மனதில் மாறுபற்ற எண்ணம் இவர்களுக்கு தோன்றிவிட்டால் அது விபரீதத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் நோக்கம் என்றாலும் நாடென்ன செய்தது நமக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கூறியது போல் நாம் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற பெயருள்ள ஐஸ்கிரீம் பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறைய பள்ளி குழந்தைகள் இங்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வியாபார நோக்கம் இருந்தாலும் சமுதாய நோக்கமும் தேவை என்பதே நமது தமிழர் பண்பாடு. எனவே அரசு விரைந்து இந்த பெயர்களையாவது மாற்றும்படி அந்த நிறுவனத்திடம் கேட்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை, வேண்டுகோள். மக்கள் நலனில் அக்கறை உள்ள மாநில அரசு இதில் விரைந்து முடிவெடுக்கும் என்பது எமது எண்ணம். தமிழக மக்களின் கலாச்சாரம் பண்பாட்டில் போதைக்கு இடமில்லை. மதுபான பெயரில் ஐஸ்கிரீமா, இது விபரீத விளையாட்டு என்பதை நிர்வாகமும் உணர வேண்டும் என்பதே எமது எண்ணம். இதில் எப்படி நேச்சுரலாக ஐஸ்கிரீம் உருவாக்க முடியுமா? வாங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம்.